ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி சுகமாக இருக்கிறீங்களா? இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் கார்டனிங் வீட்டு தோட்டம் எப்படி நாங்கள் செய்கிறது அதை பற்றி தான் நான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். பேக்யார்டில் நிலம் இருக்குது, ஆனால் அதில் கல் இருக்குது, அதில் என்ன புல் பதிச்சு வச்சுருக்கிறோம், எங்களுக்கு ஒரு குட்டி இடம்தான் இருக்குது, அப்படியெல்லாம் யோசிக்கிறார்கள். நீங்கள் நிலமில்லை மண்ணில் டிரெக்டாக செய்யலாது என்று கவலைப்படாமல் நீங்கள் வாளிகளில் அல்லது பூச்சாடிகளில் நீங்கள் இந்த மரக்கறிகளை வளர்க்கலாம். அதில் நீங்கள் லெட்டஸ் மற்றது சின்ன ரேடிஸ் முள்ளங்கி, அதாவது சின்ன முள்ளங்கிகள் மற்றது கீரை வகைகள் அதுகளையெல்லாம் நீங்கள் சின்ன சின்ன சாடிகள்லேயே வளர்க்கக்கூடியதாக இருக்கும். இலகுவாக நீங்கள் அறுவடையும் செய்யக்கூடியதாக இருக்கும். இல்லை நீங்கள் பெரிய கத்தரி, வெண்டி, தக்காளி, மிளகாய், கறிமிளகாய் அப்படியான தாவரங்களை நீங்கள் பயிர் செய்ய போகிறீங்களா கொஞ்சம் பெரிய வாளிகளில் நீங்கள் உங்களோட வீட்டு தோட்டத்தை செய்யலாம். இது எல்லாமே நான் வீட்டு தோட்டத்தை பாருங்கள், இதெல்லாம் லாஸ்ட் இயர் கடந்த வருஷங்களில் நான் செய்த வீட்டு தோட்டம்தான் இது. நான் கூடுதலாக வாளிகளில் தான் டிரெக்டாகவும் கொஞ்சம் இடத்துல வைக்கிறேன். நான் கூடுதலாக நான் இப்படி வாளிகளில் தான் என் வீட்டு தோட்டத்தை செய்கிறேன். நான் இதில் பார்த்திங்களா கேரட் இதெல்லாம் நான் அறுவடை செய்தேன். நான் இதில் நான் ஏன் உங்களுக்கு காட்டுறேன்டா, நீங்கள் என்ன இப்போ எங்கள் வாளியில் செய்தால் அது வடிவாக வருமா, சக்ஸஸ் ஆகுமான்டா, அதுக்காண்டி தான் காட்டியிருக்கிறேன். இது என் லாஸ்ட் இயரான் வாளிக்குள்ளே போட்டிருந்த மண்ணுகள் எல்லாத்தையுமே நான் இப்போ கொட்டி வச்சுருக்கிறேன். நீங்கள் பார்த்திங்கன்னா வாளிகள் இருக்குது, அதுக்குள்ளே தான் அந்த மண்ணுகளை போட்டு நான் பயிற்சியை செய்தேன். நான் இது பார்த்திங்கன்னா வாளி கீழே துளைகள் போட்டிருக்கிறேன், தெரியுதா உங்களுக்கு? இப்படி 3 பெரிய துளைகளை போடலி இப்படி போடலாம், இல்லைன்னா குட்டி குட்டி இப்படி சின்ன சின்ன துளைகளாகவும் நீங்கள் போடலாம். ஏன் வாளிக்கு கீழே துளை போடணுமெண்டா காற்றோட்டம் அதுக்கு கிடைக்கணும், அந்த பயிர்களுக்கு கிடைக்கணும், அதுக்காண்டி. மற்றது நீர் அதுக்குள்ளே தேங்கி நின்று அழுகாமல் இருக்கிறதுக்காண்டியும் தான். இதுதான் நான் வாங்குகிற பொட்டிங் மிக்ஸ். இது ஆர்கானிக் பொட்டிங் மிக்ஸ். இது கொஸ்கோவில் இருக்குது, வேறு கடைகள்லையும் இருக்கும், எல்லாத்துலேயும் நீங்கள் பார்த்து வாங்கலாம். நீங்கள் பொட்டிங் மிக்ஸ் வாங்கிக்கல பூக்கண்டுகளுக்கு தேவையானது அல்லது வெஜிடபிளுக்கு தனியாக போடுறதும் இருக்குது. சிலது எல்லாம் சேர்ந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் பூக்கண்டுகள் மற்றது வெஜிடபிள்ஸுகள் ஹேர்ப்ஸுகள் எல்லாத்துக்கும் போடக்கூடிய மாதிரியும் இருக்கும். இது ஆர்கானிக் எல்லாம் மிக்ஸ் ஆகிருக்கும். இது தான் என் பழைய மண்ணோட இந்த இப்போ வாங்கின புது அந்த பொட்டிங் மிக்ஸையும் நான் போட்டுட்டு, ஏனெண்டா பழைய மண்ணில் இருக்கிற நியூட்ரிஷன், அதாவது ஊட்டச்சத்துக்கள் எல்லாத்தையும் எடுத்து தான் அந்த மரங்கள் வளரும். வளர்ந்து அவைகள் வந்த பிறகு அந்த சத்துக்கள் அந்த மண்ணில் இருக்காது. அதனால் நாங்கள் புதுசாக திருப்பி அடுத்த வருஷம் செய்யக்குள்ளையும் கொஞ்சம் அந்த நியூட்ரிஷனை சேர்க்கறதுக்காண்டி அந்த புது பொட்டிங் மிக்ஸையும் கலந்து போட்டு தான் நான் போடுறேன். நான் பழைய பசலை மண்ணோட நாங்கள் புது பொட்டிங் மிக்ஸ் அந்த பசலை மண்ணையும் சேர்க்கக்குள்ள எங்களுக்கு அந்த தாவரத்துக்குரிய சரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். இல்லைன்னா நீங்கள் பசலைகளையும் அந்த பழைய மண்ணோடு சேர்த்து போட்டும் நீங்கள் பாவிக்கலாம். ஆனால் அப்படி பொற்றில் வைக்கலே நீங்கள் ஒருக்கா அதை கொட்டி அதை மிக்ஸ் பண்ணி கலந்து போட்டு தான் நீங்கள் அந்த இதுக்குள்ளே போடுறது நல்ல. ஏனெண்டா அந்த அடுத்த தரம் பயிர் செய்யக்குள்ளே அது சீரான பசலைகள் கிடைக்காமல் அந்த பயிர் சரியாக வளராமல் இருக்கும். அதனால தான் நீங்கள் அதை கலந்து போட்டு விடணும். பிறகு நீங்கள் நிரப்பக்குள்ளே வாளிகளுக்கு இங்கே பார்த்திங்கன்னா நான் நிரப்பி வச்சுருக்கிறேன் பாருங்க. இப்படி இந்த மாதிரி ஒரு 90% அளவில் அந்த வாளின்ற நாங்கள் முக்கால்வாசிக்கு இல்லை கடைசி குறைஞ்சது முக்கால்வாசிக்கண்டாலும் அந்த மண்ணை போட்டு பயிற்சியை செய்யணும். பிறகு அந்த நீங்கள் பார்க்கவே தெரியும் பயிர்கள் வளரக்குள்ளே இதுக்குள்ளே இருக்கிற மண் கீழே இப்படியே போயிடும், இந்த மாதிரி கீழே போயிடும். அப்போ நீங்கள் பிறகு பசலை மண்ணுகள் ஏதாவது இருந்தால் நீங்கள் போடணும். என்னென்னா பயிர் வளர வளர அதில் இருக்கிற ஊட்டச்சத்துக்கள் கனிப்புக்களை எடுத்து தான் வளர்ந்து கொண்டு இருக்கும். அப்போ நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி பசலையை கொடுத்தா தான் இந்த பொற்றில் வளர்கிற பயிர்கள் ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் விளைச்சலை தரக்கூடியதாக இருக்கும்.
இந்த மாதிரி பொட்ஸில் நீங்கள் வைக்கக்குள்ள கல்லுகள் அப்படியான காற்றோட்டம் இல்லாத இடமெண்டா ஒரு பலகை மாதிரி அதுகளுக்கு மேலே வைக்கலாம், செய்து பலட் மாதிரி செய்து வைக்கலாம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் டிரெக்டாக மண் அல்லது புல்லுக்கு மேலே வைக்க போகிறீங்கன்னா அதுக்கு இயற்கையான காற்றோட்டம் கிடைச்சி கொண்டே இருக்கும். இப்படியே வீட்டில் எல்லா பொட்ஸுகள் எல்லாத்துக்கும் மண்ணுகள் எல்லாம் போட்டு பொட்டிங் மிக்ஸுகள் எல்லாம் போட்டு நிரப்பிட்டு நாங்கள் ஒரு கார்டன் சென்டருக்கு போனோம். அங்கே பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஓர்கிட், ஆன்தூரியம், மற்றது குரோட்டன்ஸுகள், நாங்கள் ஊரில் வளர்க்குற குரோட்டன்ஸுகள் எல்லாமே இருந்துச்சு. டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் ஓர்கிட்டுகள் எல்லாம் இருந்துச்சு. சின்ன மினியேச்சர் மாதிரி கொஞ்சம் பெரியது அப்படி எல்லாமே இருந்துச்சு. ப்ரைஸுகளும் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருந்துச்சு. சில தாவரங்களின் பூக்கண்டுகளின் விலைகள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சு. ஆனால் இங்கே என்னென்னா ஒரே இடத்துலையே வந்து நாங்கள் பொட்டிங் மிக்ஸுகள் வாங்கலாம், மற்றது பூக்கண்டுகள் வாங்கலாம், மரக்கறி கண்டுகள் வாங்கலாம், மற்றது அதுகள் வளர்க்குற நடுகை சாடிகள், நடுகை ஊடகங்கள் எல்லாமே நாங்கள் வாங்கக்கூடியதாக இருக்கும். சேம் டைம் விதைகள், நாங்கள் நடுகைக்கு பயன்படுத்துகிற விதைகள், மற்றது பெரிய பூச்சாடிகள், சின்ன பூச்சாடிகள் எல்லாமே வாங்கக்கூடியதாக இருக்கும் இந்த ஒரு இடத்துல. இங்கே பார்த்திங்கன்னா இது இன்டோரில் நாங்கள் வைக்கிற மாதிரி, இல்லைன்னா அவுட்டோரில் வெளியிலையும் எங்களோட டெக்கரேஷனுக்காண்டி வைக்கக்கூடிய மாதிரி நல்ல வடிவாக க்யூட்டாக கப் அண்ட் சோசர் அப்படியெல்லாம் வச்சு நல்ல மாதிரி இருந்துச்சு. நல்ல வடிவான பூக்கண்டுகள் எல்லாமே பார்த்தா எல்லாத்தையுமே வாங்கணும் போல தான் இருக்கும். கூடுதலான இன்டோர் பிளான்ட்டுகள் இங்கே இருக்குது. நல்ல வடிவாக பார்த்து வாங்கக்கூடியதாக இருக்கும். எங்களோட வீட்டுக்கு எது தேவையோ அதை நாங்கள் பார்த்து வாங்கலாம். கூடுதலாக குளோரோஃபைட்டம், பெகோனியா அப்படியான ட்ரெஸ்ஸினா அப்படியான பிளான்ட்ஸுகள் எல்லாம் இருந்தது. அதுகளெல்லாம் நாங்கள் இன்டோரில் வைக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இதில் பேர்ன்ஸுகள், பன்ன தாவரங்களும் இருந்தது. இதை விட ஃப்ரூட் பிளான்ட்ஸுகளும் இருந்தது. ஆரஞ்ச், மேண்டரின், லெமன், லைம், அந்த ட்ராபிக்கல் ஃப்ரூட் அதுகளும் இருந்துச்சு. இதை நாங்கள் இன்டோர்லேயும் வளர்க்கலாம் இந்த பிளான்ட்ஸுகளை. ட்ரெஸ்ஸினா அதுகளெல்லாம் சின்ன சாடிகள்லையும் பெரிய பெரிய சாடிகள்லையும் இருந்தது. இதை விட ஓலிவ்ஸ் அதெல்லாம் இருந்தது. மற்ற ஸ்நாக் பிளான்ட்டுன்னு அது இருந்தது. அதை விட ஊரில் நாங்கள் வைக்கிற குரோட்டன்கள் இருந்தது. இந்த குரோட்டன்களை நாங்கள் சம்மர் காலத்தில் வெயிலில் சாடியில் வைக்கலாம், பிறகு இன்டோரில் எடுத்தும் வைக்கலாம். பெரிய ட்ரெஸ்ஸினா பிளான் கொக்கோ போல் இருந்துச்சு. இது என்னென்னா தேங்காய் தும்பு அதில் இப்படி பொல் மாதிரி செய்து வச்சிருக்கணும். அதை நாங்கள் பாவிக்கலாம் நடுக ஊடத்துக்கு. இதை விட வெரைட்டி ஆஃப் சாடிகள் இன்டோரில் நாங்கள் பிளான்ட்ஸுகளுக்கு வைக்கிற சாடிகள் தான் இதுக்குள்ளே வச்சிருக்கணும். அவுட்டோர் சாடிகளும் அங்கே வெளியில் இருக்குது. இதை விட டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் நிறைய வெரைட்டி ஆஃப் பிளான்ட்டுகள், இந்த மணி பிளான்ட்டும் நிறைய இருந்தது வெரைட்டியாக. பெகோனியா இருந்துச்சு. இது நிறைய வெரைட்டி ஆஃப் பெகோனியாக்கள் இந்த பார்த்திங்கன்னா தெரியும். இதை விட இந்த பூக்கிற நாங்கள் ஆனுவலாக நாங்கள் பிளான்ட்ஸ் வைக்கிறதுகளும் இருந்தது. இதை விட ஆந்தூரியங்கள் டிஃப்ரெண்ட் கலர்களில் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் இருந்தது. இந்த பூக்கண்டுகள் நாங்கள் எங்களோட சாடிகளில் பூச்சாடிகளில் இப்போ மிக்ஸ் பண்ணி இந்த விருப்பமான பூக்கண்டுகளில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி வைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்படி வேண்டிட்டு இல்லைன்னா தனியாக சாடிகள்லையும் இந்த பூக்கண்டுகளை நாங்கள் வைக்கலாம். கூடுதலாக மிக்ஸ் பண்ணி கம்போவாக விற்கிற ஃப்ளவர் பொட்ஸுகள் கூடுதலாக விலையாகத்தான் இருக்கும். நாங்கள் இப்படி வாங்கிட்டு நாங்கள் வச்சோம்னா எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பிடிச்ச வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸுகளை நாங்கள் நடலாம். நல்ல எல்லா கலரும் எல்லா பூக்களுமே வடிவாகத்தான் இருக்கும். நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி பார்த்து வாங்கி வைக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ட்ஸை பாருங்க. இது லிவிங் ஸ்டோனுண்டு இந்த பிளான்ட். இது பூக்கள் எல்லாம் பூக்கும், அந்த வெட்டு மாதிரி இருக்குது. அதுக்குள்ள இடையில் அந்த இதில் காட்டி இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும். பூக்கள் எல்லாம் பூக்கும், கல் மாதிரி இருக்கும். அதனால் லிவிங் ஸ்டோனுண்டு இந்த பிளான்ட்டுக்கு பேர்.
இதை விட இங்கால பார்த்திங்கன்னா இந்த கள்ளிகள் மாதிரி மெட்டது என்னென்னு சொல்கிற கட்கஸ் என்று சொல்கிறது அதுகள் டிஃப்ரெண்ட் வெரைட்டியில் இருந்துச்சு இது. இதை விட கட்டால் இருந்துச்சு. இதை விட சீசனலுக்கு நாங்கள் வைக்கிற பிளான்ட்ஸுகள் அனுவல் பிளான்ட்ஸுகள் இந்த பூக்கண்டுகள் எல்லாம் இருந்துச்சு. இதோ சேலுகளில் முன்னுக்கு எடுக்கக்குள்ளேயும் சேலில் போடுவினோம். சீசன் டைமில் கொஞ்சம் விலை கூட்டிடுவினோம். பிறகு சீசன் ஆஃப் ஆகிற நேரமும் எல்லாம் வச்சு முடிகிற டைம்லையும் குறைச்சிடுவினோம் திருப்பி விலையை. இதில் மல்லி, மின்ட், மற்றது பார்ஸ்லி, மற்றது தைம் அதுகளெல்லாம் வச்சுருந்தவியால். இதை விட கோவா மற்றது பூக்கோவா, இலக்கோவா, மற்றது ஸ்ப்ரவுட்டுன்னு சொல்கிறது அந்த சின்ன கோவா மாதிரி தண்டில் வளர்கிறது, மற்றது ப்ரோக்கோலி, காலிஃப்ளவர் அதுகள பிளான்ட்ஸுகளும் வச்சிருந்தவியல். இந்த மரக்கறி தாவரங்கள் ஸ்ப்ரிங்கில் அதாவது இலை துளிர்காலங்களில் வைக்கக்கூடியதாக இருக்கும். இது மெல்லிய குளிரை தாங்கக்கூடிய பிளான்ட்ஸுகள். அதனால தான் இப்போ இந்த பிளான்ட்ஸுகளை விற்பனை செய்யணும். இதை விட நாங்கள் ஆனுவல் பிளான் செய்கிற அந்த ஆனுவலுக்கு நாங்கள் ஒவ்வொரு வருஷத்துக்கும் நாங்கள் பிளான் பண்ணுற மாதிரி அந்த தாவரங்களும் இருந்தது. இதில் பார்த்திங்கன்னா இந்த பூக்கண்டுகள் எல்லாம் நிறைய சேலில் தான் இருந்தது, டிஃப்ரெண்ட் வெரைட்டியில். இதுகள் குளிரை தாங்கி வளர அந்த மெல்லிய மைல்டான குளிரை தாங்கி வளரக்கூடியது, ஸ்ப்ரிங்கில் வைக்கக்கூடிய மாதிரி இருக்கிற பிளான்ட்ஸுகளை தான் இப்போ வச்சிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் மே அப்படி வரைக்குள்ளே தான் வெயிலுக்குரிய பிளான்ட்ஸுகளை விற்பினோம், சம்மருக்கு வைக்கக்கூடிய பிளான்ட்ஸுகள். இதில் பார்த்திங்கன்னா இது ஒரு க்யூட்டான ஃப்ளவர் பிளான்ட்ஸ் அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறோம் ஒவ்வொரு பொட்ஸிலையும். இதெல்லாம் பெரனியல் குரப் இல்லை, அனுவல் குரப்பாக தான் வச்சிருக்கணும். அனுவல்ண்டா ஆண்டுக்கு ஒரு ஆண்டில் தான் வைக்கலாம். வச்சு முடிஞ்சோடனே பிறகு அது அழிஞ்சிடும், அந்த சீசன் முடியக்குள்ளே அழிஞ்சிடும். பெரனியல் குரப்பண்டா இந்த வருஷம் வச்சோம்னா அது திருப்பியே எங்களுக்கு ஒவ்வொரு சீசனும் வரைக்குள்ள வளர்ந்து கொண்டே இருக்கும். அதை சொல்ல பல்லாண்டு தாவரங்கள் உண்டு. இந்த மாதிரி கிழங்கு தாவரங்கள் மற்றது வெங்காயம் மாதிரி அந்த பல்புகள் வர்ற தாவரங்கள் எல்லாம் கூடுதலாக பெரனியல் குரப்பாக இருக்கும். இதுகள் இந்த சீசனுக்கும் அடுத்தடுத்த சீசனுகளுக்கும் வரக்கூடியதாக இருக்கும். இப்படியானதில் வாங்கி வச்சு விட்டோம்னா ஒருக்கா அதுக்கு பிறகு அது தானே வளர்ந்து கொண்டு இருக்கும், நல்ல வடிவாயும் இருக்கும். பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் பாருங்க, மரத்தில் இலை இல்லை, பழங்கள் தான் இருக்குது, நல்ல வடிவாக இருக்குது. இதை விட இந்த இலைகளுண்ட வடிவுக்காண்டியும் இந்த பிளான்ட்ஸுகளை வைப்பினோம். இது எல்லாமே கூடுதலாக பெரனியல் குரப்புகள் தான், பல்லாண்டு தாவரங்கள். இதில் பார்த்திங்கன்னா பூக்கள் மட்டும் பூத்திருக்கு. பார்த்திங்கன்னா இப்படி பூக்களுக்காண்டி அல்லது பழங்களுக்காண்டி இப்படி வடிவுக்காண்டி இந்த சீசனுக்கு ஒவ்வொரு வருஷமும் வளர்கிற மாதிரி பல்லாண்டு தாவரங்களை வைப்பினோம். இங்கே இந்த அழகிய காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நான் நல்ல அழகிய காணொளிகளை போடக்கூடியதாக இருக்கும். தேங்க்யூ. மீண்டும் ஒரு அழகிய காணொளியோடு நான் உங்களுடன் சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.